Taste the Daily. தீபம் ஏற்றுவது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். போராடக்கூடிய பெண்கள் பக்தர்கள் அனைவரையும் போலீசார் அராஜகமான முறையில் கைது செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சைது. மதுரை திருப்பரங்குன்றம் என்ற மலை உச்சியிலே தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாண்புமிகு உயர்நீதிமன்ற தனி நீதிபதியுடைய தீர்ப்பை செயல்படுத்த தவறி இதனால் கடந்த 2 நாட்களாக தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்குவதற்காக கபட நாடகம் ஆடக்கூடிய விடியா திமுக அரசுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார். எந்த மதமும் சம்மதம், எம்மதத்தையும் சாராமல் நடுநிலையோடு ஆட்சி புரிபவர் சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்து தேவையற்ற பிரச்சனைக்கு வழிவகுத்த மு.க. ஸ்டாலின் மாடல் அரசுக்கு மக்கள் விரைவில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மதுரை திருப்பரங்குன்றத்திலே தீபத்தூணில் தீபம் ஏற்றம் இரவு 10:30 மணி அளவிற்கு அறிக்கை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலே தொடர்ந்து போலீசார் தற்போது அராஜகத்திலே மதுரையிலே ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சாரியுடைய காவல்துறை ஏவல் துறையாக மாறி அங்கு இருக்கக்கூடியவர்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் அந்த போலீசினுடைய அராஜக முகத்தை காட்டிக் கொண்டிருப்பதாகவும் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக வேதனை தெரிவித்து அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய திமுக அரசு குறிப்பாக இந்து மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக செயல்பட்டு வருவதாக அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தீபத்தூணிலே தீபம் ஏற்ற மலைக்கு செல்ல முயன்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போன்றவர்களை அங்கிருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் கோயில் முன்பு அவர்கள் தொடர்ந்து போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். பாஜகவினரையும் தொடர்ந்து கைது செய்து காவல்துறையினர் அராஜகத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு அரசு தரப்பிலே தாக்கல் செய்யப்பட்ட மனு 2 நீதிபதிகள் கொண்ட மதுரை அமர்விலே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும், அதே போன்று தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய உத்தரவை தடை விதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பிலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை அமர்விலே இன்று தமிழக அரசு சார்பிலே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்து மதத்தினுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் இந்த திமுக அரசு ஒற்றை நிலைப்பாட்டோடு செயல்படக்கூடியது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருப்பதாக அவர்கள் கண்டனம் தெரிவித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த மனுவை விசாரணை செய்த நீதியரசர்கள் ஜெயசுந்தரனுடைய அமர்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தூணிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தும் கூட இந்த உத்தரவால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்கிற ஒரு கபட நாடகத்தை உருவாக்கி உத்தரவை தடை செய்ய உத்தரவை மதிக்காமல் தமிழக அரசு சார்பிலே உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்விலே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இது இந்துக்களுடைய மத உணர்வை புண்படுத்தக்கூடிய விதமாக இருப்பதாக அவர்கள் மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிபதி ஜெயசுந்தரன் தலைமையிலான 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய அளவில் எந்த வகையில் உத்தரவும் இல்லையே, அப்படி இருக்கிற போது தனி நீதிபதியுடைய உத்தரவை தடை விதிக்க முடியாது என்று தமிழக அரசினுடைய மனுவுக்கு அவர்கள் பதில் தெரிவித்தும் உத்தரவு பிறப்பித்தும் கூட இதனையெல்லாம் பின்பற்றாமல் இன்றைக்கு மலையிலே தீபம் ஏற்ற சென்றவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது ஒருதலை பட்சமாக நாட்டில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கைக்கு எதிர்ப்புறமாக செயல்படக்கூடிய திமுக அரசிற்கு 2026 மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடுமையான கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார். போலி மதசார்பின்மை, போலி அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். இதற்கு விடிவு காலம் விரைவிலே வரும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையிலே அவர் பேட்டி அளித்திருக்கிறார். மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இன்று மாலை மலை உச்சியில் மனுதாரர் காவல்துறை பாதுகாப்போடு அழைத்துச் சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பிலே கூறியிருந்த நிலையிலும் கூட ஒரு பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவரை விலக்கு ஏற்றுவதற்கு சென்றவர்களை நயினார் நாகேந்திரன் போன்றவர்களை அங்கு கைது செய்திருப்பது ஜனநாயகத்தினுடைய குரல்வளையை நசுக்குவதோடு மட்டுமல்லாமல் மத நம்பிக்கையை இழிவுபடுத்தும் விதமாக திமுக அரசு செயல்படுவதாக அவர் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். முருகப்பெருமானுடைய அருளால் ஆட்சியுடன் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்பது தேவையற்ற முறையில மேல்முறையீடு செய்து அந்த நீதிபதியுடைய தீர்ப்புக்கு குந்தகம் விலக்க வேண்டிய நிலையிலே நீதிமன்ற அவமதிப்பை செய்யக்கூடிய நிலையிலே இன்றைக்கு திமுக அரசு
செயல்பட்டிருப்பது மிகுந்த வேதனையாக இந்து பக்தர்கள் முன்னிலையிலே அவர்கள் இன்றைக்கு போராட்டம் நடத்துகிறார்கள் என்பதை போல ஒரு சித்தரிப்பை உருவாக்கி காவல்துறையினோடு வாக்குவாதத்தை ஏற்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தி அராஜகத்திலே இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். 144 தடை உத்தரவு பிறப்பது பதட்டமான ஒரு சூழ்நிலையை இவர்களே உருவாக்குவது. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் இவர்களெல்லாம் எப்படி உத்தரவு இதற்கெல்லாம் கிடைக்கிறது, முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முருக பக்தர்கள் அனைவருமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றும் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்றும் தொடர்ந்து தங்கள் கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதாவது இவ்வளவு பேர் எதற்காக வந்தீர்கள், அனுமதி இருக்கிறதா என்று தேவையற்ற கேள்விகளை கேட்டு குழப்பக்கூடிய விஷயத்திலே இன்றைக்கு காவல்துறை ஈடுபட்டிருப்பது மத உணர்வை புண்படுத்தும் விதமாக இருப்பதாக அவர்கள் கண்டன முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். கந்தசஷ்டி பாடல் பாடி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த முருக பக்தர்களை தொடர்ந்து அராஜகத்தின் வழியிலே அந்த காவல்துறை அவர்களை கைது செய்து 144 தடை உத்தரவு எப்படி இங்கே போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நீதிபதியுடைய உத்தரவும் நீதிமன்றத்தின் உத்தரவும் காற்றிலே பறக்கவிடப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் யாரும் இந்த ஆட்சியாளர்களை வெறுக்கத்தான் செய்வார்கள். இன்றைக்கு கார்த்திகை தீபத்தில் ஒரு மலையிலே சென்று விலக்கேற்றுவதற்கு கூட நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பை கூட இந்த அரசு காற்றிலே பறக்க விட்டிருக்கிறது என்றால் இவர்கள் எப்படி மக்கள் மீது மக்களை பாதுகாக்கப் போவதா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்து நிற்கிறது. தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் செயற்கையாக ஒரு பதற்றத்தை உருவாக்கி இது போன்ற அராஜக வழியிலே காவல்துறை ஈடுபடுவது மிகப்பெரிய கண்டனம் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு பதற்றத்தை காவல்துறையை வைத்து திமுக அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. முருக பக்தர்களுடைய இறை உணர்வை, இறை நம்பிக்கையை, மத நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக இவர்கள் செயல்பட்டு வருவது ஜனநாயகத்தினுடைய குரல்வலையை நசுக்குவது என்பதை அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பதற்றமாக இருந்தாலும் கூட நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறினால் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறியதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற முழக்கங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். நீதிமன்றத்தையே இவர்கள் மதிக்கவில்லை என்றால் வேறு யாரையும் இவர்களுடைய பிரச்சனைகளை இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை முறையிடுவது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்து நிற்கிறது. நீதிமன்றமும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்திலே நாம் சொல்ல வேண்டிய விஷயம். குறிப்பாக தொடர்ந்து மதுரையில் செயற்கையாக ஒரு பதட்டத்தை காவல்துறையை வைத்து திமுக அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதற்கெல்லாம் 2024 மக்கள் பாடத்தை புகுட்டுவார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை திருப்பரங்குன்ற மலை உச்சியிலே தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாண்புமிகு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறியே இருக்கிறது திமுக அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். இதனால் கடந்த 2 நாட்களாக தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்க கபட நாடகம் ஆடக்கூடிய வெளியா திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எந்த மதமும் எந்த மதத்தையும் சாராமல் எந்த மதமும் சம்மதம் என்ற நடுநிலையோடு ஆட்சியாளர்கள் தங்களுடைய பணியை செய்ய வேண்டும் என்பதை மறந்து தேவையற்ற பிரச்சனைக்கு தங்களுடைய பயிலர் மாடல் திமுக அரசு வழிவகுத்து இருக்கிறது. இதற்கு மக்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்து அழைத்து செல்லப்பட்ட வாகனத்தை மறைத்து தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஏன் விலக்கியேற்றக்கூடாது, முருகனுக்கு ஏன் வழிபாடு நடத்தக்கூடாது, ஏன் என்று கேள்விகளை அடுக்கடுக்காக முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை செயற்கையாக ஒரு பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பதை முன்வைத்து அங்கு போராட்டத்து களத்தில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். திமுக அரசு இந்து மக்களுடைய மத உணர்வை புரிந்து செயல்பட வேண்டும் என்றுதான் அவர்களுடைய நியாயமான கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.